அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானாலே நேரே திருமந்திர உபதேசம் செய்ய பெற்றவரான திருமங்கையாழ்வார் அந்த திருமந்திரத்தினுடைய விளக்கமாக இருக்கக்கூடிய எம்பெருமான், திருமந்திரத்திலே சொல்லப்படுபவனான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற திவ்ய தேசங்களை எல்லாம் அனுபவிக்க தலைப்பட்டு முதலிலே சால கிராமத்திற்கும் பத்ரிகாசிரமத்திற்கும் கூட வடக்கே இருக்கக்கூடியதான ஒரு திருப்பதி என்று சொல்லாம்படியான திருப்பிரிதி என்கிற திவ்ய தேசம், அந்த திவ்ய தேசத்தை 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்தார். அதற்கு அடுத்தபடியாக திருப்பிரிதிக்கு அடுத்தபடியாக அந்த எம்பெருமானுடைய மற்றொரு திவ்ய தேசமான ஸ்ரீ பத்ரிகாசிரமம் என்கின்ற திவ்ய தேசத்தை அனுபவிக்கிறார். அந்த இடத்திலேதான் எம்பெருமான் இருந்து தவம் செய்து அந்த திருமந்திரத்தை வெளியிட்டருளினான் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது நரனாக தானே தோன்றி சிஷ்யனாக தன்னை ஆக்கிக் கொண்டு அவனுக்கு நாராயணனாக தான் இருந்து திருமந்திரத்தை உபதேசித்தான் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஆயினாலே திருமந்திரம் விளைந்த மண் என்று அந்த பத்ரிகாசிரமத்தை சொல்லலாம். அந்த பத்ரிகாசிரமத்தை 10 பாசுரங்களாலே, முதலிலே ஒரு 10 பாசுரங்களாலேயும் அதற்கு பிறகு இன்னொரு 10 பாசுரங்கள் 20 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார். அதிலே முதல் 10 பாசுரங்கள், அதாவது பெரிய திருமொழியினுடைய 3ஆம் திருமொழி, முற்றமூட்டு கோல் துணையா என்று தொடங்குகின்ற திருமொழி. அதிலே வயது மூப்பு வருவதற்கு முன்னமே நீங்கள் போய் அந்த எம்பெருமானை சேவியுங்கள், பத்ரிகாசிரமத்தை அடையுங்கள் என்பதாக உபதேசிக்கின்றார். வயதாகிவிட்டால் இங்கே செல்வது மிகவும் கடினம் அல்லவா என்று அதை தெரிவிக்கின்றார். தெரிவித்துக் கொண்டு வருகிற பொழுது வயதாகிவிட்டால் இவன் படுகிற வேதனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதாவது நமக்கு ஊன் தளர்ந்து விடுகிறது, உள்ளம் தளர்ந்து விடுகிறது, நரம்பெல்லாம் மேலே தெரிகிறது, உரிகள் போல் மெயின் நரம்பெழுந்து நடப்பதற்கு சிரமம் ஏற்படுகிறது என்று இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இது வயதாகிவிட்டது என்று மற்றவர்கள் ஏசுகின்ற பொழுது அது நமக்கு இன்னும் வேதனையை அதிகரிக்கிறது. இவனே வயதாகிவிட்டபடியினாலே இவன் துன்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறான். மற்றவர்கள் இவனுக்கு வயதாகிவிட்டது என்றே சொல்லி குத்தி காட்டுகின்ற பொழுது அந்த துன்பம், அதாவது இதெல்லாம் உடலாலே ஏற்படுகிற துன்பம், ஆனால் மற்றவர்கள் குத்தி காட்டுகிற பொழுது மனதாலேயும் துன்பம் ஏற்படுகிறது. அப்படியெல்லாம் நீங்கள் இழிவு நிலையை அடைவதற்கு முன்னம் போய் அந்த எம்பெருமானை அடையுங்கள் என்பதாக ஒரு 2 பாசுரங்களிலே தெரிவிக்கின்றார். அதிலே 7வது பாசுரத்திலே இளம் பெண்கள் எல்லாம் பார்த்து எப்படி கிழவனாகிவிட்டான் பார் என்று ஏசுகின்றார்களாம், அதை தெரிவிக்கின்றார். பப்பவப்பரமோத்தவாறு பாழ்பதிசீத்திரளையொப்பா ஐக்கள்வோத உந்தா உந்தமர் காண்மினென்னே செப்புனேர் நின்கொங்கனல்லார் தாம் சிறியாத முன்னம் வைக்கும் நங்கள் வாழ்வுமானான் பதறி வணங்குதுமே. ஒருவனுக்கு வயதாகிவிட்டது என்றால் உடனே அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறார்களாம், அப்பப்பா எவ்வளவு வயதாகிவிட்டது பார் இவருக்கு என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்களாம். அதைவிட நமக்கு பெரிய வேதனை கிடையாது என்கிறார் திருமங்கை ஆழ்வார். பப்பா அப்பர் மூத்தவாறு, பப்பா என்னால் என்ன, அப்பப்பா என்கிற சொல்லத்தான் அப்படி தெரிவிக்கிறாளாம். அப்பர் மூத்தவாறு, அப்பர் என்னால் இப்படிப்பட்டவர், ஒரு காலத்திலே இவர் உபகாரம் செய்திருப்பார் இந்த பெண்களுக்கு, ஆனால் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் என்று கூட சொல்லலாம். அவர்களெல்லாம் இவரிடத்திலே நிறைய பணத்தை வாங்கி கொண்டு இவருக்கு வேண்டிய இன்பத்தை எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருப்பார்கள். அப்படிப்பட்ட துர்நடத்தை உள்ள பெண்களை பற்றி தானே இங்கே சொல்லுகிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள், அப்பர் மூத்தவாறு பப்பா, அப்பப்பா இது என்ன ஆச்சரியம், இவ்வளவு சீக்கிரம் இவர் இவ்வளவு கிழவராகி விடுவார் என்று நினைக்கவில்லையே என்று இவர் மேலே இவர் எப்படியெல்லாம் இருக்கிறார் பாருங்கள். பார்ப்பது சீத்திரளையொப்பா, இவருடைய கண்களிலிருந்து அந்த அழுக்குகள் எல்லாம் வெளியேறுகிறது. அது எப்படி இருக்கிறது என்றால் அதாவது அது புளிச்சை என்று சொல்லுவோம், கண்களிலே வருகிறது. அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால் சீத்திரள் போல இருக்கிறது என்றார். உடம்பிலிருந்து சீ பெருக்குகின்ற பொழுது அது திரட்சி இருந்தால் அது எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த புளிச்சை என்கிறது இருக்கிறதா.
ஆகையினாலே பாழ்பதி சீத்திரளையொப்ப ஐக்கள் போதா என்று இவனுக்கு அதற்கு மேலே என்ன ஆறுதுன்னா ஐக்கள் சீத்திரளையொப்ப ஐக்கள் என்றும் சொல்லலாம். அதாவது இவனுக்கு வாயிலிருந்து கோழை வருகிறது, அந்த மார்பிலே அடைத்திருக்கிற கபம் அது ஐக்கள் போத இப்படியெல்லாம் வெளியிலே வருகிற பொழுது அந்த பெண்கள் என்ன பண்ணுகிறார்களாம், மற்ற பெண்கள் இடத்துல பேசுகிறார்களாம். உந்தமர் காண்மின், உங்களவர் வருகிறார், உனக்கு வேண்டியவர் வருகிறார் என்று இப்படி உலகத்திலே கூட சொல்லுவது உண்டு இல்லையா? யாராவது திறந்தா உன்னுடைய ஆள் தான் வருகிறார் என்று சொல்லுவார்களே, அதுபோல இந்த இடத்துல இந்த கிழவனாரை காட்டி என்ன சொல்லுவார்களாம், உந்தமர் காண்மின். உந்தமர் காண்மின் என்றால் உன்னுடையவர் வருகிறார் பார், எப்படி வருகிறார், தள்ளாடி கொண்டு இப்படி இருமிக்கொண்டு வருகிறார் பார் என்று அவர்கள் காட்டுகிறார்களாம். இது அந்த கிழவனாருக்கு எவ்வளவு பெரிய வேதனையை உண்டாக்கும். அது சொல்லுகிறவர்கள் யார்? செப்புநேர் மென்கொங்கை நல்லார் என்று நல்ல அழகிய பருவத்தை உடையவர்களாய், அதாவது நல்ல தனங்களையும் உடையவர்களாய் தங்களை நன்றாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பெண்கள் என்று சொல்லுகிறார். ஆக அப்படிப்பட்ட பெண்கள் மற்றவர்களை ஏசுகின்றார்கள், இப்படி வயதானவர்களை ஏசுகின்றார்களாம். அப்படி செப்புநேர் மென்கொங்கை நல்லார் தாம் சிரியாத முன்னம், தங்களுக்குள்ளே தாங்கள் ஒருவருக்கொருவர் சிரித்துக் கொள்வார்களோ இல்லையோ, நம்மை பார்த்து வயதாகிவிட்டால் அப்படிப்பட்ட இழிவு நிலையெல்லாம் ஏற்படுவதற்கு முன்னாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வைப்பும் நாங்கள் வாழ்வுமானான் வதரி என்று அந்த பதரிகாசிரமம் அங்கே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? வைப்பு என்றால் என்றைக்கும் நமக்கு நிதியாக இருக்கிறவன், அதாவது வைப்பு என்றால் வைத்த மாநிதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய நிதியாக இருக்கிறவன் அவன். ஆக இவர்களெல்லாம் நம்மிடத்தில் பணம் இருக்கிறவரை நம்மை மதிப்பார்கள் இந்த பெண்கள், அதற்கு பிறகு நம்மை பார்த்து ஏசுவார்கள். ஆனால் அந்த எம்பெருமானோ என்றைக்கும் நமக்கு வைப்பாக இருக்கிறான், அவன் நமக்கு வாழ்வு அளிப்பவனாகவும், இங்கே இருக்கிறவர்களோ நம்மை நரக்கத்திலே தள்ளுபவர்களாக இருக்கிறார்கள். ஆயினாலே இப்படிப்பட்டவர்களிடத்திலே ஆசையை விட்டு நமக்கு வைப்பாகவும் நமக்கு வாழ்வளிப்பவனாகவும் இருக்கிறானே அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற பதரி, அந்த பதரிகாசிரமத்தை சென்று வணங்குங்கள் என்று இந்த 7வது பாசுரத்திலே தெரிவித்தார். அடுத்த 8வது பாசுரத்திலே அந்த பெண்கள் எல்லாம் தங்களுக்கு தாங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அதுவே நமக்கு வேதனையை உண்டாக்குகிறது என்று நாம் சொன்னோம் அல்லவா? அதுவும் கூட தேவலை. அடுத்ததை நினைத்து பார்த்தால் இன்னும் நமக்கு வேதனை அதிகமாகும். என்ன செய்வார்கள்? நாம் அருகிலே சென்றாலே நம்மை பார்த்து இங்கே நிற்காதே, சீ சீ போ என்று நம்மை மிக இழுத்து கூறுவார்கள் அந்த பெண்கள். அப்படிப்பட்ட நிலைமை அடைவதற்கு முன்னாலே அந்த எம்பெருமானை அடையுங்கள் என்று 8வது பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். வளையங்கண்ணியல்வால் நாசமான பாசம் விட்டு நன்னெறி நோக்கருளில் வாசமல்கு கண்டுடாயான் பதறி வணங்குதுமே. வயதாகிவிட்டது இவனுக்கு, ஆனாலும் இந்த பெண்களிடத்தில் இருக்கிற ஆசை இவனுக்கு குறையவில்லையா? ஆகினாலே போய் நிற்கிறானாம் அவர்களுடைய இல்லத்தினுடைய வாசலிலே. உடனே அவர்கள் என்ன சொல்வார்களாம்? ஈசி போமின். ஈசி போமின் என்னால் சீச்சி போ என்று, அதாவது அவர்கள் ரொம்ப கடுமையான வார்த்தையாலே ஏசுகின்றார்களாம். ஈசி போமின், ஈங்கு இரேல்மின், இங்கே இருக்காதீர்கள். இவன் சொல்லுகிறானா, நான் உன்னிடத்திலே வரவில்லை, வெறும் வாசலிலே சில நாழிகை கொஞ்ச நாள் உட்கார்ந்துட்டு போகிறேன், கொஞ்ச நேரம் இங்கே அமர்ந்து விட்டு போகிறேன் என்று சொல்லுவானாம். ஈங்கு இரேன்மின், இங்கெல்லாம் நீ அமரக்கூடாது, அமர்ந்தால் எனக்கு வேறு நபர்கள் வருவதற்கு இது இடைஞ்சலாயிருக்கும், ஆகினாலே இங்கிருந்து போ என்று கழுத்தை பிடித்து தள்ளுவார்களாம் அந்த பெண்கள். ஆக ஈசி போமின் ஈங்கி இரேல்மின், ஏன் எப்படி நான் இங்கேதானே வந்து கொண்டிருந்தேன், உங்களிடத்திலே எல்லாம் நான் எவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கிறேன் என்று இவன் சொல்லுவனாம். அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்களாம், இருமி இழைத்தீர் உள்ளம் கூசியிட்டீர். அதெல்லாம் ஒரு காலத்தில் உனக்கு வாலிபம் இருந்த பொழுது, நல்ல உடல் கட்டுக்கொலையாமல் இருந்த பொழுது, இப்பொழுது இருமி இருமியே உனக்கு உடல் இழைத்து போய்விட்டதே, உள்ளம் உனக்கு சுருங்கி போய்விட்டதே, அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது நீ இங்கே வந்தால் உன்னால் எங்களுக்கு என்ன பயன் என்று, உன்னிடத்திலே பணமும் இல்லை, உன்னிடத்திலே உடலிலே வலிமையும் இல்லை என்று சொல்லி கழுத்தை பிடித்து தள்ளுவார்களாம். இப்படி என்ன செய்கிறார்கள்? உள்ளம் கூசியிட்டீர் என்று பேசும் என்றெல்லாம் பேசுகின்றார்களாம். பேசுகின்றவர்கள் யார் என்றால் குவளை அங்கண்ணியர் என்று, நல்ல கோளை பூ போல அழகிய கண்களை உடைய பெண்கள் என்கிறார். அதற்கு மிக அழகாக வியாக்கியானம் காட்டுகின்ற பொழுது பெரிய வாச்சான் பிள்ளை
இவர்கள் இப்படி கழுத்தை பிடித்து தள்ளுகிற பொழுதும் கூட இவன் என்ன செய்கிறானாம் இந்த கழவன், அடடா நம்மை தள்ளுகின்ற பொழுது கூட அவளுடைய கண் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று அந்த கண்ணழகிலே தான் மயங்கி நிற்கிறானாம். இவன் இப்படி பாவத்தையே செய்து கொண்டு அதைத்தான் கோளையங்கண்ணியர் என்று தெரிவித்தார் என்கிறார். அப்படிப்பட்ட கோளையங்கண்ணியர்பால் நாசமான பாசம் என்கிறார். உண்மையாக அவர்களிடத்தில் வைக்கிற பாசமானது நமக்கு உண்மையிலே நாசத்தை என்னோ விளைவிக்கும். ஆகினாலே அந்த நாசமான பாசத்தை விடுங்கள். நன்னெறி நோக்கலூரில் நல்ல நெறி நல்ல வழியை உங்களுக்கு அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் இப்படிப்பட்ட சிற்றின்பத்தை தரக்கூடிய அந்த பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய பாசத்தை எல்லாம் விட்டுவிட்டு அந்த எம்பெருமானுடைய திருக்கண் நோக்கத்திற்கு நீங்கள் இலக்காகுங்கள் என்று தெரிவிக்கின்றார். நன்னெறி நோக்கலூரில் என்ன செய்ய வேண்டும்? வாசம் மல்கு தன் துழாயான் என்று நல்ல வாசனை மிக்க திருத்துழாயை மாலையாக அணிந்திருக்கிறவன், அடியவர்களை ஒருபோதும் நான் கைவிடேன் என்று இவர்களெல்லாம் கையிலே காசு இல்லை என்றால் கழுத்தை பிடித்து தள்ளுவார்கள். ஆனால் எம்பெருமானோ நம்மிடத்தில் ஏதுமில்லை என்றாலும் நம்மை தள்ள மாட்டான். நம்மை கை கொள்ளுவதையே இயல்பாக கொண்டிருக்கிற அச்சுதன் அல்லவா அவன். ஆகையினாலே அப்படிப்பட்ட எம்பெருமான் அதற்கு என்று தனிமாலையிட்டு அப்படி வாசம் மல்கு தண்டுழாயானாக எழுந்தருளியிருக்கிறான். அப்படிப்பட்டவனுடைய வதரி வணங்குங்கள் என்று அந்த வதரிகாசிரமத்திலே போய் அந்த எம்பெருமானை சேவியுங்கள் என்பதாக இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார். இன்னமும் இப்படிப்பட்ட பாசுரங்கள் தொடர்கின்றன. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.